முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கட்சித்தீவை இலங்கைக்கு கொடுக்க தயாராக இருந்ததாக 1961ஆம் ஆண்டு பாராளுமன்ற குறிப்பை ஆதாரமாக வைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். அப்பெல்லாம் ஆரம்பத்தில் இந்தியாவுடைய ஸ்டாண்டை பார்க்கும் பொழுது கச்சத்தீவு நம்முடையதுன்னு இருக்கு. அதன் பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருக்கிறவங்க 1961 ஃபைல் நோட்டிங் போடுறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஃபைல் நோட்டிங்ல எழுதுறாங்க. அந்த ஃபைல் நோட்டிங்ல என்ன எழுதுறாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியங்க. அப்ப நம்முடைய காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறாங்க. அவங்க இந்த பாராளுமன்றத்தில் இதை பத்தி கேள்வி எல்லாம் வரும் பொழுது அதை பத்தி எழுதும் பொழுது நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக ஃபைல் நோட்டிங்ல போட்ட நோட்டிங் எங்கிட்ட இருக்குதுங்க. என்ன எழுதுறாங்கன்னா, I attach no importance at all to this little island. இந்த குட்டி தீவுக்கு நான் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க போவது கிடையாது. I have no hesitation in giving up our claim to it. நான் வேகமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாம அந்த தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருப்பதை எனக்கு பிடிக்காது. அதனால் இது இலங்கை பக்கத்தில் இருக்கு, சிலோன்ல இருக்கு. அதனால் இந்த மேட்டரை நான் இலங்கைகிட்ட ரைஸ் பண்ண போறது கிடையாது. 10/5/1961 இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவி அவர்களுடைய எழுதப்பட்ட பாராளுமன்ற குறிப்புக்கு அவருடைய ஃபைல் நோட்டிங் இங்க இருக்குதுங்க. அதன் பிறகு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள, உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயின்ட் செக்ரட்டரி 1960 சொல்றாங்க, நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு, கச்சத்தீவு நம்மளுது தான், அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும். எவிடென்ஷியரி வேல்யூ ஆஃப் கம்ப்யூட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் பொழுது சிலோன் கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு, ஆனால் முழுமையாக இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? நாங்க கிருஷ்ணா ராவ் ஜாயின்ட் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இவர் எப்ப சொல்றாரு பாருங்க, 1960. அதன் பிறகு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சிட்டில் வாட், ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் மைண்ட், அவர் சொல்றாங்க முழுமையாக இந்த ஐலண்ட் நம்முடையது, தீவு நம்முடையது, அதன் மீது இருக்கக்கூடிய சாவஜரிட்டி, அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரம், அதுவும் இந்தியாவுக்கு தான் சொந்தம், அதை கொடுக்க வேண்டாம். 19 அக்டோபர் 1958 அட்டார்னி ஜெனரல் நோட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு நோட்டையும் ஓவர் ரூல் பண்ணி தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1961 இந்த டைனி பீஸ் ஆஃப் ஐலண்டின் மீது எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று நேரு அவர்கள் சொல்றாங்க. அதன் பிறகு குண்டேவி அவர்கள் 1961 10/5 மறுபடியும் ஒரு நோட்டு போடுறாங்க. அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், இலங்கையில பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சரியா இல்லை, அதனால் நாங்கள் பேச போறதில்லைன்னு தள்ளிக்கிட்டே போறாங்க. எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கச்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை, அதாவது 48 ஆரம்பிச்ச பிரச்சனை அப்பவே தீர்க்கணும். 48 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவை என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி, ஏர்போர்ஸ் அவங்கெல்லாம் துப்பாக்கி சுடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த பார்க்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர், மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம். இதை இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க, ஏன்னா அந்த ஃபைல் நோட்ஸ் கையில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆர்டிஐ. நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆனோடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்த பொழுது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் நோட்டிங்ல என்னவா பதிவு பண்ணியிருக்காங்க எம்இஏ அப்படிங்கறத நிச்சயமாக நாளை நாம் பேசுவோம். ஆனா இன்னைக்கு நாம் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ். கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிருச்சு. அதுவும் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக கச்சத்தீவு ஒரு சின்ன ஐலண்டு, ஒரு குட்டி தீவு, அதன் மீது எனக்கு எந்தவித மரியாதையும் இல்லைங்கிறாங்க. ஆனா நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கிருஷ்ணாராவ் அவர்களாக இருக்கட்டும், அட்டார்னி ஜெனரல் சிட்டில்வாட் அவர்களாக இருக்கட்டும், இதை போராடி இந்தியா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.